Hi. So 7:37 6:37 டா பயமுத்தாதீங்க வண்டுமுருகன். எஸ் வந்தாச்சுடா, லைவ் வந்தாச்சு. ஸோ how are you all? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, யாருக்கெல்லாம் வந்து இனிமே தான் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ஆல்சோ டெல் மீ when is your social exam? ஹாய் ஹரிதரன், ஹாய் கிராஃப்ட், ஸ்ராவணி ஸ்ரீ, இன்னும் உங்க பேருமே ஸ்ராவணியா? ஓகே, அடுத்து okay, super. When is your social exam? Tomorrow social exam. Okay, so tomorrow யாருக்கெல்லாம் என்னென்ன எக்ஸாம் கொஞ்சம் சாட்ல சொல்ல முடியுமா? tomorrow எல்லாருக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ்? சோஷியல் ஸ்வேதா இனிமேல் தான். ஹாய். நாளைக்கு என்ன எக்ஸாம் தான் உங்களுக்கு? சூப்பர் சம. ஓகே, ஸோ நவ் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு வாட் ஆர் ஆல் த சோஷியலுக்கு நம்ம எப்படி படிக்க போறோம். we are going to discuss the study plan, important questions as well as the question paper. ஓகே, மூணுத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு லைவ் செஷன்ல. ஸோ சோஷியல் தான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சோஷியலுக்கு நமக்கு என்னென்னலாம் போர்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம், சரியா? ஸோ ஹிஸ்டரியில சாப்டர் 1, 2, 3 இருக்கு, அண்ட் சிவிக்ஸ்ல சாப்டர் 1 and 2 இருக்கு, ஜியோகிராஃபில சாப்டர் 1, 2, 3 இருக்கு, அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 1 and then 2. ஓகே, ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த கொஸ்டின் பேப்பர், நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பருடைய லிங்கை வந்து உங்களுக்கு நான் இப்போ கமெண்ட்ஸ்ல தரப்போறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த 10th ஸ்டாண்டர்ட் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பருமே, சரியா? எல்லா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்மே நான் இப்போ உங்களுக்கு எதுல தரேன் அப்படின்னா, ஐ வில் கிவ் இன் த சாட் செக்ஷன். ஓகே, ஸோ சாட்ல நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அது ஆல்ரெடி பின் ஆகி இருக்கு, சரியா? ஆல்ரெடி அது வந்து நமக்கு பின்னும் ஆகி இருக்கு. ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். கிளியர்? ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும் அவைலபிளா இருக்கு. ஆல்சோ அது வந்து நமக்கு வந்து சாட் செக்ஷன்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் வாட் யூ டூ இஸ் யூ ஜஸ்ட் டவுன்லோட் தட். அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? how many of you have downloaded? I have given you all question paper, Tamil, English, Maths, Science, Social, எல்லாத்துடைய question paper compilation. அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. Clear? So can we start? First அந்த question paper பார்த்துடலாமா நம்ம? Are we ready? Okay, super. So let's begin with the question paper, சரியா? So ஓகே, சோ இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே காட்ட போறேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ கேன் see behind me there is a question paper. சோ லிங்க் வந்து ஓபன் ஆகலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இந்த வீடியோடி டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, உங்களுக்கு வந்து ஓபன் ஆகி இருக்கும். ஓகே, சோ தமிழுக்கு இருக்கு, இங்கிலீஷ்க்கு இருக்கு, மேக்ஸுக்கு இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கு. இதை மட்டும் படிச்சா போதுமா? ரொம்ப இது நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் ஒன்ன கூட நீங்க படிக்காம எக்ஸாம் பக்கம் போகவே கூடாது, சரியா? சோ லெட்ஸ் see ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 6 1 mark question இருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா they may give you only 5 1 mark question, பட் ஹியர் நமக்கு வந்து எவ்வளவுப்பா கேட்டிருக்காங்க? 6 1 mark questions வந்து கேட்டிருக்காங்க, சரியா? அடுத்து நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னா, we'll go to the short answers. okay, so short answers பாருங்களேன். you can see the short answers, right? so அதுல வந்து நமக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கா கிளாரிட்டி கிடைக்குது. what is per capita income படிச்சிட்டீங்களா? what is per capita income? okay, and then what are the classic languages of India? What are the classical languages of India? Define national income. okay, what is constitution? so next பாத்தீங்கன்னா, name the neighboring countries of India. இந்த question இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். okay, அதுக்கப்புறமா டாலர் இம்பெரியலிசம். okay, டாலர் இம்பெரியலிசம்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், right? so dollar imperialism is very important. okay, இப்போ லைவ் வந்தவங்க எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. so first I want to ask
சோசியல்ல சென்டம் வாங்க முடியுமா? சாட்ல எத்தனை பேருக்கு வாங்க முடியும் தோணுது? எஸ் ஆர் நோ சாட்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கு வந்து when I studied my 10th standard social was the toughest subject. எனக்கு வந்து எப்படின்னா மேக்ஸ் கூட படிச்சிடலாம் போல இருக்கு, சோசியல் ரொம்ப டஃபா இருந்துச்சு. எஸ்பெஷலி அப்போ வந்து நான் 10th படிக்கிறப்போ டீடைல் ஆன்சர்ஸ்லாம் புரிஞ்சு படிச்சதை விட அப்படியே எழுதினா தானே மார்க் தருவாங்க அப்படி சொல்லிட்டு அதை மனப்பாடம் பண்றதுக்கு ப்ராசஸ்க்குள்ள போயிடுவேன். ஸோ இட் வுட் டேக் அ லாட் ஆஃப் டைம், ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் ஒரு லைன் மறந்து போனா கூட அந்த என்டையர் கொஸ்டினே நமக்கு வந்து மறந்து போயிடும். இப்படி எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் ஐ ஸ்கோர் சென்டம் இன் சோசியல் சயின்ஸ். ஓகே, அப்போ யூ டூ கேன் ஸ்கோர், எனிபடி கேன் ஸ்கோர். ஓகே, சோ நம்ம கொஞ்சம் பிளான்டா முன்னாடில இருந்தே, அதாவது இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் அப்போ நமக்கு அவ்வளோ டஃபாலாம் இருக்க போறதே கிடையாது. சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். நம்ம ஜியோகிராஃபில இந்த கொஸ்டின் படிச்சோம் இல்லையா மாரத்தான்ல? ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினா சொல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை படிச்சிட்டீங்கன்னா சாட்ல எஸ், படிக்கல அப்படின்னா டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்க போறோம் அப்படிங்கறத இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். சரியா? நான் இப்போ வரிசை ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நான் பார்த்துட்டே வர போறேன். சரியா? இதுல என்ன கொஸ்டின் நீங்க படிக்கல அப்படிங்கறத மட்டும் டக்குன்னு பேப்பர்ல எழுதிக்கோங்க. அதை இன்னைக்கே நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க லைவ் வந்து சூப்பரா சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டாலர் இம்பீரியலிசம், பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், ரிசல்ட் ஆஃப் முசோலினி மார்ச் ஆன் ரோம். இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும்டா. சரியா? முசோலினி மார்ச் ஆன் ரோம் வந்து கண்டிப்பா வரும். தென் லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் இன் இந்தியா. நான் என்னோட வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணாலே லைக் பட்டனை ஸ்மாஷ் ஆயிடும். அது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் முசோலினி மார்ச் ஆன் ரோம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் தென் ரைட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கெமல் பாஷா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சிட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க சாட்ல, படிக்கலனா எழுதி வச்சுக்கோங்க. Deccan Plateau and name the countries of Triple Entente. That is also very 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 important. And detail answer என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Trace the circumstances that led to the rise of Hitler. இந்த question செம்ம ரிப்பீட்டடா, சோ இந்த டீடைல் ஆன்சரை நல்லபடியா பாத்துக்கோங்க. Then discuss the main causes of First World War. Main causes of First World War. Okay. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா they have asked distinguish the following. Western Ghats and Eastern Ghats. Okay, so Western Ghats and Eastern Ghats உடைய டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெதர் அண்ட் கிளைமேட் உடைய டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அண்ட் ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ். ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது கொஸ்டின் இல்ல மேம் நாங்க இது படிக்கவே இல்ல மேம் எங்க ஆன்சர் இருக்கே தெரியல அப்படின்னா புட் தட் கொஸ்டின் இன் தி சாட் செக்ஷன். அதை நம்ம இன்னைக்கே நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். Okay, and then explain the divisions of northern mountains and its important to India. So உங்களுக்கு ஆஷா மேம் ஜியோகிராஃபி ஃபுல்லா சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். And then composition of GDP in India, salient features of constitution of India, and then any 5 types of soil in India. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 soil type and அதோட கேரக்டரிஸ்டிக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. டேப்லோ காலம் மாதிரி போட்டு நீங்க எழுதலாம். சோ டைம் லைன் வந்து 1900ல இருந்து 1930. இந்தியன் ஹிஸ்டரி எழுதினா மார்க் தருவாங்களா? தரமாட்டாங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி தான் நீங்க எழுதணும். மேப் பிளேசஸ் பாருங்க. இதுல வந்து நமக்கு ஜியோகிராஃபி மேப்ஸ் தாண்டா கேட்டிருக்காங்க. தார் டெசர்ட், கங்கா, பிளாக் சாயில், மவுண்ட் K2, இல்லனா காட்வின் ஆஸ்டன், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, சோ how much do you rate this question paper? இந்த question paper நமக்கு வந்தா will it be easy for you or tough? டஃப்பா இருக்குமா? சோ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் காமன் டெஸ்ட்ல வந்து 14 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த 1 மார்க்ஸ்க்கு நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா வந்து இப்போ சொல்ல போறேன். புக் பேக் 1 மார்க்ஸை கம்ப்ளீட்டா நீங்க முடிக்க போறீங்க. சரியா? புக் பேக் 1 மார்க்ஸை you are going to கம்ப்ளீட்டா முடிச்சிட போறீங்க. சரியா? அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புக் அண்ட் சைட் கொஸ்டின் 1 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. யாருக்கெல்லாம் இந்த புக் அண்ட் சைட் கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். மேம் இந்த புக் அண்ட் சைட் 1 மார்க் எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து யாருக்கெல்லாம் இருக்கு? யாருக்கெல்லாம்டா இருக்கு புக் அண்ட் சைட் 1 மார்க் எதுல இருந்து வரும் அப்படின்னு? எஸ், ஓகே. சோ சோஷியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கம்பல்சரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ். முக்கியமா எக்கனாமிக்ஸ்ல இந்த ப்ளூ பாக்ஸஸ்ல இருந்து தான் கேக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சாப்டரோட எண்ட்ல சம்மரி கிளாசரின்னு ஒரு ப்ளூ பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து நமக்கு கேட்பாங்க.
டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா கொஸ்டினா இருக்கட்டும், இல்லனா வந்து நம்மளோட கார்ப்பரேட் டாக்ஸா இருக்கட்டும். சோ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ல இருந்து கண்டினியூஸா 3 வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஆனா இட் வில் பி ஆல்வேஸ் புக் இன் சைட். சோ புக் இன் சைட்ல நீங்க எதை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னா இந்த ப்ளூ பாக்ஸஸ் இருக்கும்டா, ப்ளூ பாக்ஸஸ் மட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க. யாருக்கெல்லாம் லிங்க் வந்து ஓபன் ஆகலையோ, நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து இப்போ QR கோடா தரேன். நீங்க அந்த கோடை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். I will give you as QR code. Okay, அத வந்து நான் லிங்க் அப்படியே உங்களுக்கு நான் QR கோடா கொடுத்துருவேன். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ்ல அந்த QR கோடை நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே வந்து எடுத்துட்டு போகலாம். Okay, so now let us see here. நம்ம வந்து நேரா ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். Name the countries in triple entente. Is it getting repeated? Yes, இந்த கொஸ்டினும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. Do you know what is trench warfare? நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் so that நீங்க இந்த கொஸ்டினை கிளியரா பார்க்கலாம். ட்ரிபிள் ஆன்டான்டே கொஸ்டின் போனதுலயும் வந்திருக்கு, இதுலயும் கேட்டிருக்காங்க பாருங்க, ரிப்பீட் ஆகுது. ட்ரென்ச் வார்ஃபேர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஈவன் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். அதுக்கப்புறமா they have asked டாலர் இம்பெரியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? they have asked for what is டாலர் இம்பெரியலிசம். கிளியரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாமா? ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து இதே கொஸ்டின் பேப்பருடைய அடுத்த பேஜ் வந்து நம்ம பார்க்க போறோம். வேர் Pearl Harbor incident. Okay, so what is Pearl Harbor incident அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Name the Broughton Woods twins. Okay, மேம் சாயில் டீடைல்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சர் ரைட் பண்ணணுமா? இங்க பாருடா, சாயில் டீடைல்ஸ்ல உங்களுக்கு என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. சரியா? இப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் எழுதினா போரும். டேப்லோ காலம் மாதிரி போட்டு எழுதுங்க. சரியா? Neighboring countries of India. இந்த question படிச்சிட்டீங்களா? It is very easy. Neighboring countries of India, very easy. And burst of monsoon. It is getting repeated. You need to know that. Burst of monsoon வந்து என்ன ஆயிருக்கு நமக்கு? Repeat ஆகி இருக்கு. கரெக்டா? Okay. So then next பாருங்க agriculture. நான் என்ன? Constitution. இந்த what is constitution question வந்து நமக்கு again நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. And national income அப்படின்னா என்னது? And what are all the qualification of judges of Supreme Court உடைய judge qualification என்ன, and per capita income and fair trade. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம புக் பேக் क्वेश्चंस தான். ஆல்ரெடி இத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஓகே. சோ இப்ப fill in the blanks மட்டும் தயவு செய்து சாய்ஸே வைக்காதீங்கடா. இருக்கிற எல்லா fill in the blanksயுமே வந்து படிச்சிருங்க. எத்தனை பேர் இன்னும் புக் பேக் 1 மார்க்ஸே கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க? ஓகே, book back 1 marks யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா please do complete. Okay, it is very important that you complete the book back 1 mark question. book back 1 mark question அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே, அது என்ன question அப்படிங்கறத ஃபுல்லா படிங்க, ஆப்ஷன்ஸ் கரெக்ட்டா படிச்சு படிங்க. ஏன்னா ஒரு வருஷம் பப்ளிக்ல புக் பேக் 1 மார்க்க லைட்டா மாத்தி லைட்டா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி புக் சைடா வந்து கேட்டுட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தப்பா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ தண்டிக்கு நடந்த சத்தியாகிரகா யார் பண்ணாங்கன்னா காந்திஜி பண்ணாரு. வேதாரண்யம்ல நடந்த சத்தியாகிரகா பாத்தீங்கன்னா ராஜாஜி பண்ணாங்க. நீ புக் பேக்க மனப்பாடம் பண்றப்போ சத்தியாகிரகான்னு மனப்பாடம் பண்ணா தப்பாயிடும். அப்ப தண்டி மார்ச் சத்தியாகிரகா தான் காந்திஜி. இதே வந்து நமக்கு வெறுன வந்து வேதாரண்யம் சத்தியாகிரகம் கேட்டாங்கன்னா ராஜாஜி எழுதி போட்டு நம்ம எழுதலாம். சரியா? ஓகே. Highlight the provisions of Treaty of Versailles. ஓகே, இது வந்து நமக்கு எதுல கேக்குறாங்க அப்படின்னா 5 மார்க்ல வந்து Treaty of Versailles கேட்பாங்க. அது நான் சிம்பிளா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஓகே, ஐ கிவ் யூ PDF ஆல்சோ. என்னோட லாஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த 2 மார்க் படிச்சோம் இல்லையா, அதோட PDF-ம் கொடுக்குறேன். Estimate the work done by League of Nations. So இந்த League of Nations தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா பீஸ் கொடுக்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன். So that is very important. Okay, done. So how many 9th students are there? 9th student வந்து நான் அடுத்த கிளாஸ் வரேன். So அடுத்த கிளாஸ்ல 9th student can also come and attend the class. Okay, 9th student also should attend. Okay, next class. Okay da. So இப்ப அடுத்தது வந்து பாருங்க, analyze the effect of World War II and assess the structure and the activities of UN, United Nations உடைய structure and organization. Okay, the next வந்து என்ன பார்க்க போறோம், explain the divisions of northern mountains. Again repeat ஆகுது. Peninsular rivers of India, major peninsular rivers of India, and then India has tropical monsoon climate. Why? Okay, point out the fundamental rights. Fundamental rights என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்க எழுதிட போறீங்க. What are the duties and functions of Prime Minister? What are the methods of calculating gross domestic product? Okay,
அதுக்கப்புறமா 1900ல இருந்து 1930 போன ஒரு கொஸ்டின் பேப்பர்லயே 1930 தான் கேட்டிருந்தாங்க. நீங்க இதுல எழுத வேண்டியது வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி தான் எழுத போறீங்க. ஓகே, டன். அண்ட் இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி, ரஷ்யா இது எல்லாமே நம்ம லைவ் கிளாஸஸ்ல ஃபாஸ்டா மேப் மார்க் பண்றதுக்கு வீடியோ பார்த்திருப்போம், அதை பாருங்க. ஜியோகிராஃபிக்கு தான் வந்து நம்ம இன்னும் வீடியோஸ் வந்து பார்க்கல இல்லையா, மேப் பார்க்கல. ஜியோகிராஃபிக்கு மட்டும் தான் நம்ம மேப் பார்க்கல. டீடைல் ஆன்சர் பாருங்கடா. ரெண்டும் அதே क्वेश्चन தான். டிஸ்கஸ் தி மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரோட மெயின் காசஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சருக்கு எத்தனை பேர் பாத்தீங்க? பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழ கொடுத்திருக்கிறத மட்டும் படிச்சா போதும்டா. சரியா? காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழ வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். ஓகே, சோ அதை எப்படி மேம் எங்க போயிட்டு பாக்குறது அப்படின்னா, ஐ ஹவ் given you வீடியோ. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணிருக்கோம். வாட் யூ கேன் டூ இஸ், நம்ம வந்து நம்ம சேனல்ல எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதை மட்டுமே நான் தனியா டீச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, சோ நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம். வேதாந்து 9th சேனல். ஓகே, சோ இதுல போயிட்டு 11th 12th சேனல் தான் வருது. எஸ், இது வந்து டெய்லி ஒன் டீடைல் உடைய பிளேலிஸ்டா. சரியா? டெய்லி ஒன் டீடைலோட பிளேலிஸ்ட். வீடியோ செக்ஷன் போங்க. வீடியோ செக்ஷன்ல போயிட்டு when you just scroll, இங்க வந்து நீங்க அந்த டீடைல் ஆன்சர்ஸ் உடைய வீடியோவை நீங்க வந்து சூப்பரா பார்க்கலாம். ஓகே, where is it? here. இங்க பாருங்க, 10th சோஷியல். ஓகே, இங்க வந்து நான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீயோட சேர்த்தே கொடுத்திருக்கேன். சரியா? கிளியரா? இதுல வந்து I have told you என்ன மட்டும் எழுதினா போறோம் அப்படிங்கறத வந்து காட்டியிருப்பேன். சரியா? இங்க பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ இதுதான். சரியா? அதுல வந்து கண்டிப்பா யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ், violent form of nationalism, aggressive attitude of German emperor, and then Balkan issue, immediate cause, இது எல்லாத்தையுமே பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ கொடுத்து சொல்லி கொடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வச்சு பாத்துக்கோங்க. சொல்லிட்டேன். சரியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறமா ஹிட்லர் கொஸ்டினும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். கரெக்டா? ஓகே, 400 பீப்புளுக்கு மேல லைவ், 400 பீப்புள் கிட்ட லைவ்ல இருக்கீங்க. ஆனா யாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல. லைக் பண்ணிடுங்க மறக்காம செஷனுக்கு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும், ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி, இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாச்சும் படிக்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே இன்னைக்கே வந்து முடிச்சிருங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஆனா 1 மார்க் மட்டும் மாறுது பாரு. வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் உடைய கொஸ்டின் பேப்பர்லயும் நம்பர் ஆஃப் 1 மார்க்ஸ் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கு. கரெக்டா? ஓகே, சோ இப்போ இந்த 1 மார்க்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாமா? இந்த 1 மார்க்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாட் இஸ் பேட்டில் ஆஃப் மார்ன் ரிமெம்பர்ட் ஃபார்? பேட்டில் ஆஃப் மார்ன் வந்து நமக்கு 2 மார்க்லயும் கேட்பாங்க. இதுல வாட் இஸ் பேட்டில் ஆஃப் மார்ன் ரிமெம்பர்ட் ஃபார்? மேப்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன்டா, அந்த வீடியோ பாருங்க. ஜியோகிராஃபி மேப் மட்டும் தான் நம்ம பார்க்கல, நம்ம பார்த்துடலாம். பிரெஞ்ச் வார்ஃபேர், வெரி குட். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? யூ கேன் ஆன்சர் ஃபாஸ்ட், ரைட்? ஓகே, வெரி குட். இட் இஸ் பிரெஞ்ச் வார்ஃபேர். அண்ட் தென் வித் whom of the following was Lateran Treaty signed by Italy? Lateran Treaty வந்து இட்டாலி யாரு கூட சைன் பண்ணாங்க? ஜெர்மனி, ரஷ்யா, போப், ஸ்பெயின். யார் கூட? ஃபாஸ்டா. how many of you are there in the live session? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. With whom the following was Lateran Treaty truly signed? B, C. Second வந்து என்ன ஆன்சர்? B or C? C, very good. Pope. And then அடுத்து வந்து பாருங்க, a landmass bounded by sea and 3 sides referred to as. 3 சைடு வந்து தண்ணி, ஒரு சைடு வந்து நமக்கு landmass, that is called as. Why Sanjay Uchiha? What's your problem? என்னது? ஐலாண்ட். கரெக்டா? ஐலாண்டா பெனின்சுலாவா என்ன வரும்? பரவாயில்ல, பெனின்சுலா. வெரி குட். அடுத்து the monsoon forest are otherwise called as. The monsoon forest is otherwise called as. monsoon forest என்னன்னு சொல்லுவாங்க? Will they call it as tropical evergreen forest, deciduous forest, mangrove forest, அப்படி இல்லனா mountain forest? என்னன்னு சொல்லுவோம்? சஞ்சய் உச்சிஹா. இங்க நம்ம சேனல்ல என்ன உச்சிஹான் பேர் வச்சுட்டு வந்தாலே பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும். ஏண்டா? படிடா, கதை வேண்டாம். Tropical evergreen forest, very good. Consider the following statement and choose the right option given below. Alluvial soil is formed by deposition of eroded and decayed matters. Paddy and wheat are grown well in the soil. A, B, C, D. Assertion and reason மட்டும்
கொஞ்சம் பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜோதிபா புலே பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவரோட சாப்டர் நம்ம அப்கமிங் டேஸ்ல படிப்போம், ஹாஃப் இயர்லிக்கு தான் வரும். அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து எப்பயுமே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? சோ நம்ம தான் என்ன இருக்கணும், கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். போன வாட்டி அப்படிதான் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. சோ என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலே எல்லாருக்கும் மார்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பிகாஸ் so many students got confused. Okay, very good. So the right answer is A. Okay, how should I present my paper? Very good, I will show you how you should present. நான் கண்டிப்பா காட்டுறேன். Which one is trade policy? எது வந்து trade policy? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் விட்டோம். How many times the preamble to the constitution in India amended? How many times has the preamble to the Indian constitution amended? எத்தனை வாட்டி? Once, twice, thrice, never. Once, twice, thrice, never. Quickly. Social உடைய இது இருக்கு இல்லையா, I have told you எப்படி வந்து பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். Once, very good ரா. அடுத்து which one is trade policy? Trade policy எது? Irrigation policy, land form policy, import and export policy, wages policy. எது வரும்? Trade policy. Very good, super. ஏவா, பியா, சியா? Irrigation policy. Okay, yes. So அடுத்து வந்து நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம நேரா क्वेश्चन குள்ள போயிடலாம். இந்த countries of triple entente சம்ம ரிப்பீட், ரொம்ப ரொம்ப முக்கியம். டாலர் இம்பீரியலிசம் அதுவும் சம்ம ரிப்பீட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST அது ரிப்பீட் ஆகல, இதான் வந்து இப்பதான் வந்திருக்கு. அண்ட் தென் burst of monsoon பாருங்க, செம்ம இம்பார்ட்டன்டா burst of monsoon. டைப்ஸ் ஆஃப் சாயிலும் செம்ம இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த क्वेश्चनல பாருங்க எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு. 16வது क्वेश्चन வந்து கம்பல்சரி. என்னன்னு பாத்துலாமா? ப்ராஜெக்ட் டைகர். ஓகே, 16th क्वेश्चन பாருங்க, ப்ராஜெக்ட் டைகர். யாரெல்லாம் ப்ராஜெக்ட் டைகர் क्वेश्चन படிக்கலையோ இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரியா? சோ ப்ராஜெக்ட் டைகர் क्वेश्चन நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, எதிரே பார்க்காத மாதிரி ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை பேருக்கு தெரியும் இது புக் பேக்கா புக் இன்சைடா? ப்ராஜெக்ட் டைகர் क्वेश्चन வந்து புக் பேக்கா புக் இன்சைடா? சாட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்துடா வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? எஸ். அண்ட் தென் President of India elected. How is President of India elected? Book in question. பாத்தீங்களா, இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. What are the classical languages of India? Very good. Clear? Okay டா. So இப்ப அடுத்து வந்து கவனிங்க. fill in the blanks. தயவு செய்து எல்லாத்தையுமே fill in the blanks படிச்ச வரைக்கும் படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன்ல வந்து நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க. வெதர் அண்ட் கிளைமேட். வெதர் அண்ட் கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ தயவு செய்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. Work done by League of Nations after the effects of First World War. Analyze the effect of First World War. இந்த ரெண்டு क्वेश्चनையும் சம்ம ரிப்பீட்டரா திருப்பி கேக்குறாங்க. And explain the divisions of northern mountains, southwest monsoon, point out fundamental rights திருப்பி கேக்குறாங்க. And then explain the various terms associated with national income. சரி, டைம்லைன் அதேதான். 1910ல இருந்து 30க்குள்ள 5 ஈவென்ட் எழுத சொல்றாங்க. Now discuss the main causes of First World War, structure and activities of UN. இந்த 8 மார்க்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 மார்க் வந்து என்ன தெரியுமா? Discuss the main causes of First World War. அதுக்கப்புறமா ஹிட்லர் क्वेश्चन, ஹிட்லரோட 8 மார்க். அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் UN. சரியா? சோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ப்ராஜெக்ட் டைகர் क्वेश्चन நான் இத முடிச்சிட்டு சொல்லி தரேன். எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் டைகர் क्वेश्चन நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, எஸ். சோ இங்க பாருங்க, நமக்கு 7 क्वेश्चंस தான் வந்து 1 மார்க்ல வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் 1 மார்க் வந்து புக் பேக் எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்க. முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து எதுக்கு போங்க? புக் அண்ட் சைட் क्वेश्चनக்கு போங்க. சரியா? ஓகே, சோ புக் அண்ட் சைட்ல நமக்கு வந்து இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்கடா. Question number 15 வந்து compulsory, which is per capita income. Name the countries in triple entente. Again அது வந்து நமக்கு வந்து என்னது? Repeat. கரெக்டா? Triple entente வந்து நமக்கு again it is a repeated question. Pearl Harbor incident. Again அது வந்து நமக்கு ஒரு repeated question. Okay.
Then next வந்து பாத்தீங்க அப்படின்னா they have asked for neighboring countries of India. திருப்பியும் வந்து நமக்கு இதுல repeat ஆகி இருக்கு. And 4 distinct seasons of India and president of India elected. Okay. Next வந்து பாத்தீங்கன்னா 2 positive impact of globalization. So positive impact of globalization ரொம்ப important. So தயவு செய்து அதையும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா வந்து படிச்சுக்கோங்க. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான்டா 22 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் 5 மார்க்ல டெஃபினட்டா கேட்பாங்க. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூனும் நமக்கு இதுல ரிப்பீட் ஆகி இருக்கு. இதோ பாருங்க டிஸ்டிங்விஷ்ல அலுவியல் சாயில், ரெட் சாயில். ஆனா இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்லயுமே வெதர் அண்ட் கிளைமேட் நமக்கு ரிப்பீட் ஆகி இருக்கு. salient features of constitution of India, various terms with national income repeat. And map placesல பாருங்களேன், இங்கிலாந்து, ஜப்பான், இந்தியா, பிரான்ஸ், பசிபிக் ஓஷன். சூப்பர், எழுதிடலாம். And coming to activities of UN, challenges of globalization. இதுல challenges of globalization படிக்காட்டியும் பரவாயில்ல, activities of UN வந்து ரொம்ப ரொம்ப important, extra carefully பாத்துக்கோங்க. சரியா? So before we get into the actual question, நான் இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் டைகர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? So யாருக்கெல்லாம் ப்ராஜெக்ட் டைகர் கொஸ்டின் வந்து வேணும் இப்போ? So அந்த ப்ராஜெக்ட் டைகர் உங்க புக்ல எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து என்னது? இட் இஸ் book inside compulsory question project tiger. ஓகே, எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் புக் இன்சைட்ல தயவு செய்து இந்த ப்ளூ பாக்ஸஸ் நல்லபடியா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் புக் இன்சைட் கொஸ்டின் வந்து நமக்கு பேஜ் நம்பர் 151ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பேஜ் நம்பர் 151ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பாக்ஸ் இருக்கும், டூ யூ நோ பாக்ஸ். சோ அந்த டூ யூ நோ பாக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் வந்து என்ன தெரியுமா? லெட்ஸ் ரைட் இட் அவுட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் டைகர் எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க? ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் தான். சரியா? சோ the project tiger okay was launched in April 1973. இந்த இயர் மறக்காம எழுதிருங்க. ப்ராஜெக்ட் டைகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 1973ல வந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க. ஓகே, அடுத்து அதோட எய்ம் வந்து என்ன, எதுக்காக வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கன்சர்வ் டைகர் பாப்புலேஷன். ஓகே, இந்தியால இருக்கக்கூடிய டைகர் பாப்புலேஷனை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகே ராஜ்குமார் ப்ளீஸ் டா, நான் இங்க இப்ப நீ 10th படிக்கிறப்போ உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி தானே இப்போ 10th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹேவ் சோஷியல் எக்ஸாம் டுமாரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டன். சோ ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் லான்ச்ட் இன் 1973 ஏப்ரல். இதோட எய்ம் வந்து என்னது அப்படின்னா டு கன்சர்வ்னா பாதுகாக்கணும். யார? டைகர் பாப்புலேஷன். ஓகே, டைகர் பாப்புலேஷனை வந்து பாதுகாக்கணும். ஓகே, ஸ்பெசிபிகலி இன் டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸ்பெசிபிக்கா எங்க? ஸ்பெசிபிக் அப்படின்னா குறிப்பாக எங்க இருக்கிற டைகர் ரிசர்வ்ல இருக்கிற டைகர்ஸ்க்கு. ஓகே, சோ டைகர் ரிசர்வ் இன் இந்தியா. ஓகே, சோ இந்தியால இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டைகர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ராஜ்குமார் பப்ளிக்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் வரும் அப்படிங்கிறாரு உங்க சீனியர். ஆனா நான் வந்து என்ன தெரியுமா சொல்றேன், இது வரைக்கும் பப்ளிக்ல இப்படிதான் நடந்திருக்குன்னா அடுத்த வருஷமும் இப்படிதான் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. ராஜ்குமார் இது வரைக்கும் பப்ளிக்ல நமக்கு டைம் லைன் வந்து அவங்க வந்து ரைட் எனி 5 ஈவெண்ட் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர தே won't give அது வந்து என்னன்னா வேர்ல்டு ஈவெண்ட், நேஷனல் ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்து கேட்டதே கிடையாது. ஆனா இந்த வருஷம் பப்ளிக்ல அப்படி கேட்டாங்க. அதனால வெறும் எக்கனாமிக்ஸ் மட்டும் படிச்சா போதாது. சரியா? இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ல இருந்து புக் இன் சைட் கொஸ்டின் தான் பப்ளிக்ல கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஆனாலும் மத்த டு யூ நோ பாக்ஸஸும் பாத்துக்கிறது தான் நல்லது. கிளியரா? ஓகே. சோ how many of you wants important question? How many of you want important question? பாத்துடலாமா? சோ எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா you need to start with 1 mark question. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to start with 1 mark question. ஓகே, சோ இந்த 1 markல what you have to do is you have to focus on all book back question. எல்லா book backையும் வந்து நீங்க படிக்க போறீங்க.
ஹிஸ்டரியில சாப்டர் 1 to 3, ஜியோகிராஃபில சாப்டர் 1 to 3, அண்ட் தென் வந்து சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல 1 and 2. இந்த புக் பேக்க படிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா do you know boxes, blue boxes. ஓகே, do you know boxesம் இந்த புக்குக்குள்ள இருக்கிற blue boxesம் நீங்க வந்து படிக்கலாம். ஓகே, then coming to 2 mark question. 2 மார்க்கா இருக்கட்டும், 4 மார்க்கா இருக்கட்டும், அதாவது இல்லனா வந்து நம்மளுடைய 8 மார்க் கொஸ்டினா இருக்கட்டும். இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு what you do is ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட விடாம ஆல் புக் பேக்க படிக்க ட்ரை பண்ணுங்க. ஆல் புக் பேக்க நீங்க படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. சரியா? So that is very very important. Is that clear for you? Okay. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் என்ன பண்ணலாம்? மேப் அண்ட் டைம் லைன் படிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேப் அண்ட் டைம் லைன் படிக்கலாம். கிளியரா? Try to complete all the book back questions. Okay. So இப்போ இந்த question paper உடைய PDF வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் சாட்லயும் கொடுத்திருக்கேன். நீங்க மறக்காம பாத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா let me give you the லிங்க். ஓகே, அத வந்து நான் உங்களுக்கு QR கோடா கூட தரேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த QR கோட்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணல சொல்லுங்கடா. யாரெல்லாம் இன்னும் PDF வந்து டவுன்லோட் பண்ண முடியல மேம் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க டவுன்லோடட் அப்படின்னு சாட்ல போடுங்க. யாரெல்லாம் PDF டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ டவுன்லோடட் அப்படின்னு சாட்ல போடுங்க. கிளியரா? I will show you, I will give you the PDF. Clear? Okay. So you can see the QR code here. So நீங்க இந்த QR கோட கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, யாருக்கெல்லாம் QR கோட் ஸ்கேன் பண்ண தெரியுமோ QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க போன்ல இந்த கூகுள் G சிம்பிள் போட்டு கூகுள் ஆப் இருக்கும். கரெக்டா? சோ அந்த கூகுள் ஆப்ல போயிட்டீங்க அப்படின்னா அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல கூகுள் லென்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். சோ அந்த கூகுள் லென்ஸால நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை நீங்க ஸ்கேன் பண்ணணும். சோ ஸ்கேன் பண்றப்போ உங்களுக்கு என்ன காட்டும்? ஒரு லிங்க் வந்து காட்டும். சரியா? இது நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு லிங்க் காட்டும். சோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்றது மூலமா நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம்? யூ கேன் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்றதுனால யூ கேன் டேக் த PDF. கிளியரா? கிளியர்? ஓகே, டன். சோ இல்லனா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, I have given you in the video description also. Clear? Okay. So let's see the important questions நம்ம வந்து வரிசையா பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில. சோ ஹிஸ்டரியில சாப்டர் 1ல நீங்க வந்து எனிவே 1 மார்க் क्वेश्चनல ஒன்னு கூட விடாம இது எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க. ஓகே, ரோமன் நம்பர் 5ல இருக்கிறதா நம்மளோட 2 மார்க் क्वेश्चन. இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ தயவு செய்து முக்காவாசி எல்லாத்தையுமே படிக்க பாருங்க. அப்படி இல்லனா இத மட்டுமாச்சு படிங்க. அடுத்து 6th ரோமன் லெட்டர்ல இருந்து நமக்கு 5 மார்க் இல்லனா 8 மார்க் வந்து கேட்பாங்க. காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா படிங்க, விட்டுட்டு போகவே போகாதீங்க. இது வந்து 8 மார்க்ல கேட்பாங்க. தென் செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ல கேட்பாங்க. இட் இஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலிஸ் क्वेश्चन வந்து நமக்கு 5 மார்க்ல வந்து கேட்பாங்க. அண்ட் fourth question தான் நம்மளுடைய லீக் ஆஃப் நேஷன் क्वेश्चन. அது அகைன் நமக்கு 8 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. fourth one வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, சூப்பர். சோ அடுத்து நெக்ஸ்ட் ஹிஸ்டரியில சாப்டர் 2 பார்க்க போறோம், the world between two world war. சோ 5th ரோமன் நம்பர்ல क्वेश्चन 2வும் 4வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ 2 4 முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் क्वेश्चन படிங்க. ஓகே, அண்ட் தென் 6th ரோமன் நம்பர்ல வந்து நமக்கு 5 மார்க் क्वेश्चन இருக்க போகுது. சோ அதுல 1 and 3 ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நான் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றவங்க வந்து மேம் நான் ஒண்ணுமே படிக்கல அப்படிங்கறவங்க அட்லீஸ்ட் நான் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றத மட்டுமாவது பாத்துட்டு போங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் நம்மளோட ஹிட்லர் क्वेश्चन, the rise of Hitler in Germany. சம இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் பார்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் क्वेश्चनல let's go with the chapter 3. சரியா? so history chapter 3ல 5th ரோமன் நம்பர்ல 1 3 and then 5. ஓகே, 5th ரோமன் நம்பர்ல 1 3 5. இதுல 1ம் 3ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறமா 5th one நீங்க படிக்கலாம். சோ இப்ப 5 மார்க் நமக்கு 6th ரோமன் நம்பர்ல இருக்கு இல்லையா? சோ 1 and 2 இது வந்து 1 வந்து என்னதுன்னா எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்ட் வார் 2.
Okay, and second question தான் activities of UN ரொம்ப important. So League of Nations இருந்தாலும் சரி, activities of United Nations சரி ரொம்ப important. சரியா? Okay. ஐயோ மதுஸ்ரீ please. Okay. clear-ஆ? சரிப்பா. கண்டினியூ பண்ணலாமா? சூப்பர். சோ அடுத்து வந்து பாருங்க ஹிஸ்டரியில சாப்டர் 3ல 6th ரோமன் நம்பர் நம்ம இப்ப பார்த்தோம், சம இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் கோ டு ஜியோகிராஃபி. சோ ஜியோகிராஃபில சாப்டர் 1 தயவு செய்து கிவ் ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, நான் இப்ப எழுதுறேன்டா, ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் புக் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிடுங்க, நான் பிடிஎஃப்பும் தரேன். சரியா? ரோமன் நம்பர் 3 தான் கிவ் ரீசன். 1, 2 and 3 மூணுமே இம்பார்ட்டன்ட். அதுல 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? and then coming to Roman number 4 தான் distinguish between. சரியா? distinguish between, difference between ல second question ரொம்ப important and then third question also important. இதுல ரொம்பன்னு சொல்றது உண்மையாவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அப்புறமா let's go to the 2 mark question 5th ரோமன் நம்பர்ல 1, 3, 4 சம இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்புறமா நீங்க 5 படிங்க. ப்ராஜெக்ட் டைகர் நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. And Roman number 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா mountains and importance. First question, peninsular rivers of India and basin of Ganga. Okay, இது மூணுமே வந்து important. சரியா? Okay. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா geographyல நம்ம என்ன பார்க்க போறோம்? chapter 2 வந்து நம்ம பார்க்க போறோம். I will upload the PDF. இப்ப நான் எழுதுறேன்ல, இந்த PDF-யும் நான் வந்து இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்ச உடனேவே நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் அவைலபிளா இருக்கும். சரியா? How மதுஸ்ரீ எத்தனை ஐடி தான் வச்சிருக்கீங்க? திருப்பி மெசேஜ் போட்டே இருக்கீங்களே. ஓகே, சோ நவ லெட்ஸ் கோ டு தி சாப்டர் 2. சாப்டர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ல 1, 2, 3, 5, 6, 7 எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல 2வும் 3யும் 5வும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 2, 3, 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கமிங் டு ரோமன் நம்பர் 6. 6ல 1ம் 2வும் 3யும் இம்பார்ட்டன்ட். அதுல அந்த 1, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, then coming to Roman number 7. Roman number 7ல first and 2, அதாவது distinguish between வந்து Roman number 4, 6, 7 வந்து பாத்தீங்க அப்படின்னா give reasons ரெண்டுமே வந்து important. And coming to 8th Roman numberல south west monsoon. First question ரொம்ப important and then second just படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா first தான் ரொம்ப important. south west monsoon கண்டிப்பா கேட்பாங்க. Then coming to Indian agriculture chapter 3 of geography. So 5th Roman numberல 1, 6, 7, 8 ரொம்ப இம்பார்ட்டன்டா. அதுக்கு அப்புறமா 4 and 3 படிங்க. சோ இதுல இந்த 4 क्वेश्चनும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா நிறைய இயர்ல வந்து கேட்டிருக்காங்க. and give reasons ரோமன் நம்பர் 6ல பாத்தீங்கன்னா 1 and 2, அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். and 7th இது வந்து நமக்கு distinguish between 1, 3, 4 மூணுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, now coming to detail answers. so detail answerல characteristics and distribution of soil வந்து first question. multi-purpose project of India இது ரெண்டுமே important. தயவு செய்து இந்த ரெண்டு டீடைலுமே படிச்சிருங்க. 5 மார்க்ல நமக்கு கேட்கிறதுக்கு இது ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. so now let's start with civics. ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த லைவை மட்டும் அப்படியே தள்ளி போட்டு வரேன். சரியா? ஏன்னா 12th பசங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. so I'll just go reschedule the live and then be back. okay, சோ நம்ம 7:30க்கு நான் அந்த லைவை வந்து மாத்திடுறேன். அதை மட்டும் பண்ணிட்டு வரேன். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. so many people are waiting there, I think so. yep, okay, yes, many are waiting. live begins at 7:30. pin contain. I'll just change the schedule and be back. 1 minute. okay, மாத்தியாச்சு. done. we are here now. okay, done. yes pa. so கவனிங்க, சிவிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல
4th ரோமன் நம்பர்ல நமக்கு 2 மார்க் இருக்கு. அதுல 1 2 3 4 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन அண்ட் ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, 11th terminal batch chemistry who will take, will the amount reduce it or it not? புரியலடா. 11th terminal batchல வந்து பிசிக்ஸ் யார் சார் எடுப்பாங்க? பயாலஜி ஆஷா மேம், மேக்ஸ் வந்து ஜெனஸ்ருதி மேம், தமிழன் சார் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பிரகாஷ் சார் டீச் பண்ணுவாரு. ஓகே, டன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5th ரோமன் நம்பர்ல இந்த 5 மார்க். salient features of constitution, fundamental rights, difference between fundamental rights. இதுல இந்த fundamental rights செகண்ட் 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So now coming to chapter 2. So chapter 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th ரோமன் நம்பர் தான் நமக்கு 2 மார்க் கேட்க போறாங்க. So 3 1 2 5. சரியா? அதுல third ஒன்னும் 5th ஒன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so 6th ரோமன் நம்பர் நம்ம வந்து என்ன பாக்குறோம்? 5 மார்க்ல வந்து கேட்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் பவர்ஸ் ஆஃப் அ பிரசிடென்ட். ஓகே, இந்த ரெண்டு क्वेश्चनும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சிவிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து எக்கனாமிக்ஸ்ல வந்து நமக்கு யூனிட் 1ல வந்து கவனிங்கடா. 4th ரோமன் நம்பர் தான் நமக்கு 2 மார்க். அதுல 1 4 செம்ம இம்பார்ட்டன்ட். 1 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 2 3 6 வந்து இம்பார்ட்டன்ட். 5th ரோமன் நம்பர் 5 மார்க்ல தேர்ட் क्वेश्चन தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா செகண்ட் படிங்க. ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஒன்ன படிச்சுக்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கவே முடியல அப்படின்னா நீங்க வந்து விட்டுறலாம். ஓகே, அடுத்துடா யூனிட் 2. யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th ரோமன் நம்பர்ல 7th क्वेश्चन, third क्वेश्चन, first क्वेश्चन செம இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க? 5th क्वेश्चन படிங்க. தென் 5th ரோமன் நம்பர்ல ஃபர்ஸ்டும் தேர்டும் கண்டிப்பா படிச்சிருங்க. டைம் இருந்தா செகண்ட் ஒன்ன படிங்க. ஃபர்ஸ்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப important. Okay, so these are all the important questions. So now let me show you ஒவ்வொன்றும் பிளேலிஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ சோஷியலுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம சேனல்ல கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து அவைலபிளா இருக்குடா. ஸோ யூ கேன் see that. அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா 10th சோஷியல் பப்ளிக் எக்ஸாம் 26 அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல 26 வீடியோஸ் வந்து காட்டும். அதுல போனீங்க அப்படின்னா here you have, தோ பாருங்க, டைம் லைன், மேப் ரிவிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா டாப் 5 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் மேரத்தான், அதுல நம்ம 2 மார்க் அண்ட் 2 மார்க்கை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அண்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாருங்க பார்ட் 2 அண்ட் டெய்லி 1 டீடைல். ஜியோகிராஃபில சாப்டர் 3 சாப்டர் 2. இது அப்படியே ரிவர்ஸ் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு வரிசையா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டரோட புக் பேக் ஐ வில் ஜஸ்ட் ஆஃப் மை கேமரா அண்ட் தென் ஷோ யூ. ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாமே இருக்குடா. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, இந்த மாதிரி ஹிஸ்டரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் 3, ஜியோகிராஃபியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் 3, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 எல்லாமே இதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சோ நம்ம இந்த லைவ்ல என்னெல்லாம் பார்த்துட்டோம்? இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்துட்டோம், क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். சோ உங்களுக்கு இதுல எதெல்லாம் டவுட் இருக்கோ, எதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல படிக்க உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். சரியா? சோ சோஷியல் அண்ட் எல்லா சப்ஜெக்ட் உடைய क्वेश्चन பேப்பர் PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இங்க கொடுத்துருக்கேன், சாட்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க மறக்காம பாருங்க. So I will also reply to all of your comments. Okay, யாருக்கெல்லாம் PDF வேணுமோ நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சோஷியல்ல என்ன டவுட் இருக்கோ let me know in the comment section. உங்க எல்லாருக்குமே தனித்தனியா அந்த PDF வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் சோஷியல்ல உங்களுக்கு PDF வேணுமோ, அதாவது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF, அதுக்கப்புறமா क्वेश्चन பேப்பர் PDF. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த क्वेश्चन பேப்பர் PDF ரெண்டையுமே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். புரிஞ்சுதா? ஓகே கைஸ், சோ இப்போ வந்து 7:30க்கு வந்து நமக்கு வந்து ஸ்டடி பிளான் லைவ் இருக்கு. யாரெல்லாம் ஃப்ரீயோ யூ கேன் ஜாயின் தேர். ஓகே, 7:30க்கு ஸ்டடி பிளான் லைவ் இருக்கு. யாரெல்லாம் வந்து ஃப்ரீயோ யூ கேன் ஜாயின் தேர். ஓகேவா? டன்னா? சூப்பர். சோ இப்போ சோஷியல்ல யாருக்கெல்லாம் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? எல்லாருமே டபுள் டேப் பண்ணி லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? கிளியரா? சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 மார்க் சூஸ், பிலிப்ஸ், மேப், சாரி மேட்ச், இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் முடிச்சிட போறீங்க. ஓகே, 1 மார்க் படிக்கிறதுக்கு ஒரு 1 hour போரும். 1 hour அதிகம், நான் சொல்றது 1 hour அதிகம், ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா டைரக்ட்லி கோ டு மேப். மேப் படிக்கிறதுக்கு டெஃபினட்டா ஒரு 30 minutes ஆகும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் கம்ப்ளீட் டைம் லைன். டைம் லைனுக்கு உங்களுக்கு வந்து லிட்டரலி ஒரு 15 minutes போறோம் டைம் லைன் படிக்க. எல்லாத்தையும் டைம் லைன்ல படிச்சுட்டு போகாதீங்க. மொத்தமாவே 10 பிளேசஸ் மட்டும் நீங்க டைம் லைன்ல, சாரி 10 டைம் லைனை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ஓகே, தென் அதுக்கப்புறமா யூ கோ டு த
directly don't go to detail answers. இந்த question paperல இருக்கிற questions எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களான்னு பாருங்க. And then I will send you this important questions also. இந்த important questionsலாம் படிங்க. Then book back மட்டும் படிங்க. டைம் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க book in படிக்கலாம். So book inல என்ன படிக்கணும் நீங்க? அந்த blue box chapter end இத மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. சரியா? Okay? Clear? Is that clear for each and every one of you? Okay. So உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் PDF வேணுமோ பிடிஎஃப்பும் எனக்கு கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப்பும் சென்ட் பண்றேன். QR கோட் வந்து எனக்கு ஸ்கேன் ஆகல மேம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. QR கோட் ஸ்கேன் ஆகல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இது வந்து கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப். ஓகே. So all subject question paper உடைய PDF. Okay. டண்டா. So நம்ம வந்து I leave. We'll meet in the study plan live ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். Okay. Is that clear? Clear-ஆ? So இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிடுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்க ஒவ்வொருத்தருக்குமே PDF வந்து உங்களுக்கு வந்துரும். சரியா? ஓகேடா, சூப்பர். வாட் எவர் டவுட்ஸ் எனக்கு சொல்லுங்க. வேற என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க. நாளைக்கு நமக்கு சோஷியல் ரிவிஷன் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத டெஃபினட்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லா 1 மார்க் குவிஸ் வேணுமா, இல்லனா உங்களுக்கு சோஷியல்ல இருக்கிற ஆல் ஷார்ட் ஆன்சர்ஸ் வேணுமா, இல்லனா லாங் ஆன்சர்ஸ் வேணுமா, இல்லனா மேம் ஜியோகிராஃபி மேப்பே நம்ம பார்க்கல மேம், ஜியோகிராஃபி மேப் ஆஃப் கம்ப்ளீட்டா நம்ம பாத்திரலாம், மேப் பிளஸ் டைம் லைன் வேணுமா அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, கிளியர், சூப்பர் சூப்பர். சோ நான் இப்ப லைவ் எண்ட் பண்றேன். எனக்கு உடனே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, you have to let me know in the chat section. Okay, you just let me know in the chat section. Clear-ஆ? ஓகேடா. PDF எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு PDF வந்துரும். சரியா? என்ன டவுட்ங்கற டவுட்ட போட்டு PDF கேளுங்க. நாளைக்கு லைவ் கிளாஸ்ல என்ன நடத்தினா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அத கொடுத்து எனக்கு என்ன பண்ணுங்க, PDF வேணும்னு கேளுங்க. வேற என்ன PDF அப்படின்னு கேட்காம நாளைக்கு லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு நான் என்ன சொல்லி தரட்டும். சரியா? மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தான் மிட்டம் எக்ஸாம் அப்படின்னா கூட நம்ம நாளைக்கு என்ன படிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். பிளேலிஸ்ட் காட்டிட்டேன். சரியா? செக் அவுட் த பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட் பாருங்க. எந்த பிளேலிஸ்ட் தெரியும்ல எல்லாருக்கும்? யூ நோ வாட் பிளேலிஸ்ட், ரைட்? அதுல வந்து மொத்தமா 26 வீடியோஸ் இருக்கும். ஸ்டார்டிங்லயே இருக்காது பிளேலிஸ்ட், நீ தான் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும். ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா 10th சோஷியல் பப்ளிக் 26ன்னு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் தான், மறக்காம அந்த பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்குன்னா கேளுடா, நான் ஷார்ட்ஸ்லயாவது எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். சரியா? 5 மார்க்கோ 8 மார்க்கோ ஏதாவது டஃபா இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வந்து கேளுங்க. பிரசன்டேஷன் டிப்ஸ் கொஞ்சம் பாத்துடலாம். சரியா? சூப்பர். So let's see the presentation tips. So சோஷியல வந்து நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணா we can score the best mark அப்படின்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, சோ நம்ம சோஷியல வந்து எப்படி பிரசன்ட் பண்ணா we can score the best mark. ஓகே, எஸ். Have already told you how to present. In fact, I'll tell you again. எங்க போச்சு இது ஃபார்முலா ஷீட்? ஓகே, டன். எழுதி காட்டிருக்கேனே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. I will show you how to present. Okay. ஏன்னா நான் எழுதியே வச்சிருக்கேன், ஒரு பேப்பரே எழுதி வச்சிருக்கேன் நானு. எஸ். சோ லெட் மீ ஷோ யூ. நமக்கு இங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த பேஜ் என்னால எக்ஸாக்டா வந்து கண்டுபிடிக்க முடியல. சோ பிரசன்ட் 10th சோஷியல் பேப்பர் பிரசன்டேஷன். ஓகே, பப்ளிக் எக்ஸாம் 25. Exam 2025 Vedantu. இல்ல, Shravanee ma'am. Okay, so here is the social கான ஒரு playlist. You can see the screen, right? Screen தெரியுதா? So நம்ம வந்து எப்படிடா வந்து பண்ணிருக்கோம்? So paper presentation அப்படின்னு போட்டு நான் என் வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணாத போயிடுமா? யா. Yes, so here you can see
ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து காலம் போட்டு எழுதிக்கோங்க சரியா. 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு காலம் போட்டு எழுதிக்கோங்க சரியா. சோ காலம் போட்டு எழுதிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸை கரெக்டா ஒரு கோடு போட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆன்சர்ஸை வந்து எழுதலாம். ஓகே, டைம் லைன் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கேல் தான் போட்டு எழுதணும் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இயரும் அந்த இதுவும் நீங்க மென்ஷன் பண்ணி ஈவென்ட்டும் இயரும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி எழுதலாம். மேப்ல கொஸ்டின் நம்பர் கண்டிப்பா போடணும். இங்க பாரு, மேப்ல கொஸ்டின் நம்பர் போடல அப்படின்னா they won't give you mark. மேப்ல கொஸ்டின் நம்பர் இல்லனா மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இல்ல மேம் நான் டைம் லைன் இந்த மாதிரி ஸ்கேல் போட்டு எழுத போறேன்னா உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேல்ல அந்த 1 இது எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து எழுதிக்கணும் சரியா. அதே மாதிரி எழுதிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு பிளேஸும் எழுதணும். அதுல யூனிட் மறக்காம போடணும். 1 யூனிட் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ முசோலினி மார்ச் ஆன் ரோம் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம் பாருங்க. இதுல அந்த மினிஸ்டரியல் கிரைசிஸ் தான்டா ரீசனே. அப்ப அந்த ரீசனை நீ அண்டர்லைன் பண்ணிடு. எந்த இயர்ல நடந்துச்சு? அக்டோபர் 1922ல நடந்துச்சு. அப்ப அதை ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. சோ முசோலினி என்ன ஆர்கனைஸ் பண்ணாரு? ஒரு பாசிஸ்ட் மார்ச். அப்ப அந்த பாசிஸ்ட் மார்ச்சை அண்டர்லைன் பண்ணுங்க சரியா. சோ அந்த இம்பார்ட்டன்ட் வார்த்தைகளை கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கான மார்க் வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1857 இது வந்து ஒரு டீடைல் ஆன்சர். இப்ப டீடைல் ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாயிண்ட் வைஸ் வந்து எழுதிடுறதே நல்லது. வளவல நீங்க பேராகிராஃபா எழுதுறதை விட பாயிண்ட் வைஸ் எழுதுறப்போ கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்க எழுதல அப்படிங்கிறது கிளியரா தெரியும். மேப்ல தயவு செய்து வந்து நீங்க நம்பர் போடுறத மிஸ் பண்ணாம போட்டுருங்க சரியா. மேப்ல வந்து நம்பர் போடுறத நீங்க மிஸ் பண்ணாம போட்டுருணும் சரியா. ஓகே, ஐ ஹோப் திங்ஸ் ஆர் கிளியர் ஃபார் யூ. எனக்கு அடுத்த லைவ் செஷன் இருக்கிறது. சோ நான் வந்து விடை பெறுகிறேன். நம்ம அடுத்த லைவில் மீட் செய்வோம். ஓகே, டன்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். பை பை. என்ன டவுட் இருந்தாலும் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஆல்சோ யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணி கொடுத்துறேன் சரியா. கொஸ்டின் பேப்பர் அண்ட் சோஷியலுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் ஆயிடும். Okay, is that clear for you? Is that clear for each and every one of you? Okay da, super super super. Thank you. Tata, bye bye, see you soon.